அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. நம்ம ஒரு நாள் முடிவை பற்றி பார்த்தோம். நல்லா ஒரு அம்சமாக சொல்லியிருந்தேன். ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். முடிவுங்கிறது என்னென்னா, காமன் சிவனை எரிச்சார்னு சொன்னோம்ல, அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஒரு பிரம்மாண்டமான விஷயமாக அனுபவத்தில் இருக்குது. அது ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அனுபவத்தில் இருக்குது. முடிவுங்கிறது நெற்றிக்கின திறந்தால் முடிவு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு தர்க்கத்தை கொண்டது. இது யாருக்கும் புரியாது. சில விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவே அப்படி தான் இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள அந்த காமனை எரிச்சாச்சுன்னா அதுதான் முடிவு. அப்போ தான் முன்ஜென்மத்தை உணர முடியும் எல்லாராலையும். அந்த முன்ஜென்மத்தை உணர்ந்தால் அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி நெற்றிக்கண் திறக்கும். நமது முன்ஜென்ம பூர்வ புண்ணிய ஜென்மம் எல்லாமே ஞாபகம் வரும். எல்லாமே ஒரு முடிவாக ஒரு அமையும் அப்படின்றதுக்காக சொல்ல வந்தோம். சரி, எனக்கு ஒரு கதை, மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. சின்ன வயசில் துரியோதனன் காந்தாரி ஒரு மந்திரம் கற்று வச்சுருந்தாங்க. ஒரு உடலை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு மந்திரம். அவங்க கண்ணை கட்டியிருப்பாங்க. ஒரு பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு மந்திரத்தை கற்று வச்சுருந்தாங்க காந்தாரி. துரியோதனன்ட்ட, நீ நைட்டில் குளிச்சுட்டு வா, நைட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்தால் உடம்புல எந்த விதமான ஆடையும் இருக்கக்கூடாது. சுத்தமாக எந்த விதமான ஆடையுமே இல்லாமல், நீங்கள் எந்த விதமான ஆடையுமே இல்லாத குளிச்சுட்டு வா. நேரடியாக என் வீட்டுக்கு வா, நான் உன்னை பிரதிஷ்டை பண்ணுறேன். அப்படி பிரதிஷ்டை பண்ணிட்டா உன் உயிருக்கு எந்த நாளையுமே ஆபத்து இல்லை. உயிர் எப்போதுமே ரொம்ப காலம் நீடூடி வாழலாம். உனக்கு இறப்புங்கிறதே கிடையாது. இறப்புங்கிறதே கிடையாத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. காந்தாரி சொல்கிறாங்க. உடனே அவரும் அது மாதிரி குளிச்சுட்டு அந்த நைட்டில் போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாக வராரு. அந்த சமயம் கிருஷ்ணனுக்கு அது விஷயம் தெரிஞ்சிருச்சு. வந்த உடனே கிருஷ்ணன் ஒரு இடுப்பில் ஒரு வைக்கலை கட்டிக்கிட்டுனாவது போ, இல்லைன்னா அது சரி இருக்காது, ஒரு வைக்கலைனாவது கட்டிட்டு போன்னு சொல்லி அறிவுரை கொண்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவரும் துரியோதனும் இடுப்பில் வைக்கலை கட்டிட்டு போயிடுறாரு. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காந்தாரி மேலேருந்து கீழ் நோக்கி அப்படியே பிரதிஷ்டை பண்ணிட்டு வரும்போது, கீழேருந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு வரும்போது அந்த இடுப்பில் வைக்கல் மாட்டிக்குது. மாட்டின உடனே அவருக்கு தொடையில் உயிர் ஆயிடுது. அந்த உயிர் தொடை பாகத்தில் போய் தங்கிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கதை வருது. ஒரு தொடைப்பாகத்தில் போய் அந்த உயிர் தங்கிடுது அப்படின்ற மாதிரி ஒரு கதை வருது. இது எப்படின்னா, இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமான விஷயம். இடுப்பில் அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்து மதத்தில் இடுப்பில் அருணாக்கயிறுலாம் கட்டுவாங்க. இடுப்பில் அருணாக்கயிறு, அந்த அருணாக்கயிறு கட்டுற பழக்கம் அப்போ இதிலிருந்து தான் ஒரு விதமாக அது ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட ஒரு விதமாக சொல்லலாம். அந்த இடுப்பில் அந்த கயிறை கட்டிக்கிட்டு போகணும், அருணாக்கயிறு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வச்சுருந்தாங்க. முன்மொழிஞ்சிருக்காங்க அப்போவே. இடுப்பில் அவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இருக்குது. நம்ம இடுப்பில் அந்த இடுப்புன்ற பாகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை கற்பனை பண்ணி நீங்கள் ஒரு 100 கோடி வருஷம் வாழ்ந்தால் கூட அந்த இடுப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கஷ்டம். அந்த அளவுக்கு அந்த இடுப்பினுடைய தன்மை, அந்த இடுப்புக்கிட்ட அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் பிள்ளையார்கிட்ட பிள்ளையாரை 3 பாகமாக நம்ம பிரிக்கிறோம். இடுப்பு கழுத்துன்னு ஒரு பாகமாக பிரிக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலேயே. இடுப்பை இடுப்புக்கிட்ட ஒரு பாகமாக பிரிக்கிறோம், கழுத்துக்கிட்ட ஒரு பாகமாக பிரிக்கிறோம். ஏன்னா அந்த இடுப்புங்கிறது அவ்வளோ ஒரு 2 கால் இணையதில்லை. கால் நம்ம முதுகுத்தண்டு நிமிர்ந்துருக்கான் மனுஷன் இல்லையா? எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் முதுகுத்தண்டு நிமிர்ந்துற விஷயம் அது. முதுகுத்தண்டு நிமிர்ற விஷயம் எவ்வளோ மிகப்பெரியமான விஷயம். அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதே மாதிரி தான் அந்த இடுப்பு. அதுக்காக தான் அந்த இடுப்பில் அந்த அருணாக்கயிறு கட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன்னா இடுப்பு பாகத்தில் அது மாதிரி அது இந்திரியம் வெளியேறக்கூடிய வழி. நம்ம மலம், ஜலம், இந்திரியம் இது எல்லாமே வெளியாகக்கூடிய ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு முக்கியமான விஷயமா படுது அந்த இடத்துல. ஏன்னா அது அந்த இந்திரியத்தை நம்ம அடக்குனா தான் நம்ம மேல் நோக்கி போக முடியும். நம்ம மலம் ஜலம் கூட இல்லாத அளவுக்கு வாழ முடியும். இருந்தாலும் நம்ம இந்திரியம் நம்ம வெளிப்படுறத கட்டுப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் மேலோங்கி போகலாம்
அப்படிங்கிறத தெய்வமாகலாம் மனுஷன் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக அமையுது. நல்லதாக இருக்குது, ஒரு அமையுது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நம்ம இந்திரியங்களில் மனிதன் அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அது அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு இந்து மதத்தினுடைய தன்மையே கொஞ்சம் அதுக்காக தான் ஒரு மாறுபட்டமான விஷயமா அமையுது. அது இந்து மதத்தினுடைய தன்மை எப்போதுமே பார்த்திங்கன்னா மாறுபட்டமான விஷயமா அமையும். ஏன்னா எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலத்துக்குடையில இவங்க சில சமயத்தில் எதிர்காலத்தில் உள்ளதை பற்றியான நுட்பங்களை சொல்லுவாங்க. சில சமயம் இறந்த கால நுட்பங்களை பற்றியும் நிகழ்கால நுட்பங்களை பற்றியும் தகவல்களை முன்கூட்டியே சேகரிக்கிற அறிவுலாம் இருந்திருக்குது. மனிதனுக்கு இது மாதிரி நடக்கும்போது ஒரு எதிர்காலத்தினுடைய தன்மையை முன்கூட்டியே அறிகிற விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுக்காக ஒரு வேதவியாசர் அதுக்கு முக்கியமாக அவர் காரணகர்த்தான்னு சொல்லுவாங்க. வேதவியாசர் தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதை எதிர்காலத்தை பற்றிய நுட்பங்களை கரெக்டாக வகுத்து சொல்கிறவர் அப்படிங்கிறதுக்கான இதை அவர் பேரை யூஸ் பண்ணுவாங்க. நல்லது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதன் முக்தி அடைவதற்கான வாய்ப்பை தான் கொண்டு போகுது. அந்த கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷன் நல்ல இந்த உடலினுடைய பாகத்தில் உள் அனுபவங்கள், உள் நிகழ்ச்சிகள் இதை எடுத்து காட்டுறது தான் நிகழ்ச்சிகள். இது எல்லாத்தையும் எடுத்து காட்டுறது தான் மகாபாரதத்தினுடைய தன்மை. நம்ம புற உலகத்தில் அப்புறம் நம்ம வாழ்ந்துக்கிறோம், எப்படியோ வாழ்கிறோம், ஏதோ நம்ம தகுந்த மாதிரி சாப்பாடுக்கு பொழைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அது மாதிரி இருந்தாலும் நம்ம உள் அனுபவங்கிறது வேறு மாதிரியான ஒரு பரிமாணம். அது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. ஒரு உள் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சி. அது உயிர் பரிமாண வளர்ச்சி. அது கடவுளுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாண வளர்ச்சி அடைய முடியுது. கடவுள் மேல் நோக்கி ஒரே முகமாக பரிமாண வளர்ச்சி அடைய முடியுது. அதுதான் அதற்கான வாய்ப்பாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். நல்லது. இன்றைக்கி நம்ம ஒரு முடிவுன்ற விஷயம் ஒரு அற்புதமான விஷயம். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது காமனை எரித்து நெற்றிக்கணை திறந்தான் முடிவு அப்படின்னு சொல்லலாம். அது ஏதாவது ஒரு நபருக்கு ஏற்பட்டுறக்கூடாதா அப்படிங்கிற ஏக்கம் பல கோடி பேருக்கு இருந்திருக்குது, வாழ்க்கையில் இருந்திருக்கு. அந்த சிவனுக்கு அடுத்தபடியாக இன்னும் யாருக்காவது நடக்கணும், திரும்ப திரும்ப அதே மாதிரி நிறைய பேருக்கு நடக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நிறைய பேருக்கு நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். அது நடந்தால் தான் வாழ்க்கையின் பரிமாணத்தையே உள் பரிமாணத்தையே உணர முடியும். அப்படி நடக்கும்போது தான் வாழ்க்கையினுடைய உள் பரிமாணத்தை நாம் உணர முடியும். உள்பரிமாணங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத விஷயங்கள். அது மௌனம் காக்க வேண்டிய, தெரியாத விஷயத்துக்கு மௌனம் காக்க வேண்டியது தானே. தெரியாத விஷயம் அது எல்லாமே. உள்பரிமாணங்கிறது எல்லாமே தெரியாத ஒரு விஷயம், ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாக அமையுது அது எல்லாமே உள்பரிமாணங்கிறது. அதனால் நல்லது. பரிமாண வளர்ச்சியில் இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். நல்லது. இன்றைக்கி இப்போதைக்கு நம்ம தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. திரும்ப பிஜேபி வருமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. நல்ல விஷயந்தான். அது ஒரு விதமாக அரசியல் ஒரு பாதையாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆன்மீக சம்பந்தமாக தான் நம்ம விஷயத்தை நகர்த்துகிறோம். நல்லது. ஒரு ஆன்மீகம்ன்றது உயிர் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. ஆன்மீகனாவே உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. உயிரினுடைய பரிமாண வளர்ச்சியை நம்ம மையப்படுத்துறது தான் எல்லாமே. அதுக்கு தான் அந்த முடிவுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் சொன்னேன். அது எனக்கு 2007 நடந்துச்சு. அது எனக்கு ஞானம் பிசகிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக நான் ஞானம் அடையிறதுக்கும் ஞானம் பிசகிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஞானம் அடையிறதுக்கும் ஞானம் பிசகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஞானம் அடைந்தவர்கள் கடவுள் மாதிரி, கடவுளை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி, அது ஒரு முழுமை அடைஞ்சி அந்த பரிமாணத்தை முழுமையாக அனுபவித்து எல்லாத்தையும் ஒரு 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 நோக்கத்துக்காக எடுத்துக்கிட்டு போகிறவங்க அந்த ஞானம் அடைந்தவர்கள். ஞானம் பிசகினவங்கள்ட்டையும் நிறைய விஷயம் இருக்கும்.
அது எப்படின்னா அது ஒரு ஞானம் பெசகிறவங்களுக்கு சில விஷயம் அது எந்த அளவில் அவங்களுக்கு பெசகுச்சு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அமையுது. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சகஸ்காரம் வழியாக சகஸ்காரம் அடைந்து நெற்றிக்கண் திறந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஞானம் அடைந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்குறோம். ஆனால் நெற்றிக்கண் திறந்தும் தன்னுடைய முழு பாகமும் அது உயிரால் நனைஞ்சி அது ஒரு ஒளி உடம்பாக ஆகிடும். அப்படி ஒளி உடம்பாக ஆயிடுச்சுன்னா அவங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை நாம் எடுத்து சொல்கிறோம். ஞானம் பெசகினவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்களுக்கு உள்பரிமாணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் புரியும். ஞானம் பெசகினவங்களுக்கு உள்பரிமாணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்க முடியும். அது ஒரு அற்புதமான விஷயமாகவும் இருக்கும். எனக்கு ஞானம் பெசகிருச்சு 2007 மகா சிவராத்திரி சிங்கப்பூரில். அதனால் எனக்கு அதிலிருந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாருக்கும். நான் ஆக்சுவலாக எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, ஆனால் நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அது நிறைய ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணுறேன். நான் இதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது வேறு வழி இல்லை. எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணுன்னா நான் ஏதாவது எனக்கு டிரைவிங் தொழில் தெரியும். அதனால் டிரைவிங் தொழிலை நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஊர்களுக்கு சுற்றுறதால அதனாலேயும் ஒரு உயிர்த்தன்மையில் எனக்கு ஒரு மேம்பட்டமான ஒரு 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 அனுபவம் ஏற்படுது. எனக்கு நிறைய ஊர்கள் போகிறதால நிறைய ஒரு அனுபவம் ஏற்படுது. அது யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த உயிரும் இந்த உயிரும் ஒரே மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படும் எனக்கு. எந்த மூலையில் தமிழ்நாட்டுக்கு எந்த மூலையில் தமிழ்நாடுன்னு இல்லை, மற்ற இடத்துக்கு போனால் கூட எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அந்த உயிரா இந்த உயிரான்னு தெரியாத ஒரு அனுபவம்லாம் ஏற்படும். அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். சில சமயம் பைத்தியமே பிடிக்குது, சில சமயம் அது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் முக்கியமாக தியானம் பண்ணணும். அதுக்கு தியானம் பண்ணி முழுமை அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. நல்லது, இந்த அளவில் இன்றைக்கி இருக்கட்டும். இந்த அளவில் இது இருக்கட்டும். நல்லது, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இப்போதைக்கு நல்ல ஒரு அனுபவமாக போய்கிட்டுருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாருங்கள், இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லது, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். அந்த பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொன்னல, காந்தாரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது உயிரே இல்லாமல் பண்ணலான்னு அப்படியே ஆக்க முடியும் மனுஷனை. கண்டிப்பாக உயிர் இல்லாத ஒரு தன்மைக்கு அந்த மனுஷனை ஆக்க முடியும். அந்த உடல் தன்மை தன்னுடைய இழந்து நிறைய பேர் இறக்குறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உடல் தன்னுடைய வாகுவை இழந்து அது தன்மையில் அது உடல் தன்மையில் அந்த உயிர் இறந்துட்டு இருக்குது. உயிர் தன்மையில் ஒரு முழுமையான பிரதிஷ்டை பண்ணுற உயிராக பண்ண முடியும் மனுஷனையே. நல்லது, வணக்கம், நன்றி, தேங்க்யூ.